ஒரு அஷரீரி கேட்டது. பத்ரகிரியாரே, கோடித்தலம் தரிசிக்க சபதமோ? இது ஒன்றே போதும். இத்தல தரிசனமே கோடித்தல தரிசனங்கள் செய்த பலனை ஈயும். இந்த தீர்த்தமே கோட்டி தீர்த்தம். நீர் இங்கேயே இருக்கலாம் என்றது. யோகியார் வியந்து மெய்சிலிர்த்தார். சிவன், அம்பாள், முருகன், சண்டேஸ்வரர் யாவரும் கோட்டி உருவில் காட்சியளித்தனராம். ஆகவே இங்குள்ள மூர்த்திகள் பெயரும் கோட்டி விநாயகர், கோட்டி முருகர், கோட்டீஸ்வரர், கோட்டி சண்டேஸ்வரர், அம்பிகை பந்தாடு நாயகி, தலம் பெயரும் கோட்டீஸ்வரம். இத்தலத்தில் செய்த எந்த தானமும் தர்மமும் கோடி மடங்கு புண்ணியம் தருமாம். சாபம் பெற்ற இளவரசனும் மனம் நொந்து தனது குலகுரு கூற பல புண்ணிய தலங்கள் சென்று தரிசித்து கடைசியில் இத்தலம் வந்தான். கோட்டி மூர்த்திகளை தரிசிக்க சாபம் நிவர்த்தியானதாம். அவனே இக்கோவிலை நன்கு நிர்மாணித்து நித்திய பூஜைகள், உற்சவங்கள் நன்றாக நடந்திட ஏற்பாடுகள் செய்தானாம். கோட்டீஸ்வரத்தில் உறையும் கோட்டி விநாயகரின் மலர்பாதங்களை வழிபடுபவர்களுக்கு 4 தந்தங்கள் கொண்ட வெள்ளை யானையாகிய ஐராவதமும் கற்பகத் தருவையும் காமதேனுவையும் கொடுப்பார். அலைப்புரளும் பார்க்கடலையும் மணிகள் பொருந்திய ஆதிசேஷன் படுக்கையும் அக்கோட்டீஸ்வர விநாயகர் அளிப்பாராம். தாமரை மலர்மேல் வாழும் சகலகலா வல்லியும் மேன்மையான கல்வியையும் அளிப்பாள். இன்பமாகிய வீட்டையும்